அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஏற்பட இந்த நம்பரை இப்படி எழுதுங்கள். அது என்ன நம்பர், அதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம எல்லார்கிட்டயுமே கடின உழைப்பும் திறமையும் இருக்குங்க. இருந்தாலும் அதை சரியான இடத்துல வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதற்கான பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற நிறைய பேர் கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஏற்ற பணமும் புகழும் உங்களுக்கு கிடைச்சிருக்கானா நிறைய பேர் இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காத காரணம் தான். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் நமக்கு தேவை. இந்த அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு இயற்கையாகவே அமையும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்திற்கு போனாலுமே லக் ஃபேவரா இருக்காது. நிறைய தடைகளையும் தடங்கல்களையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட லக் ஃபேவரா இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிக்கியான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறிடுவீங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இதை கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஒரு மாதத்திற்கு மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இருந்தாலும் சேஞ்சஸ் தெரிவதற்கு குறைந்தபட்சம் நீங்க 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணணும். இதை நீங்க லைஃப் லாங் கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அதனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல எந்த நேரத்தில் வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம். ஒரு நாளைக்கு 54 முறைன்னு தினமுமே இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு வரணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சமாக ஒரு மாதத்திற்காவது இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 54 டைம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை எழுதணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. குளிச்சுட்டு தான் எழுதணும்னு கிடையாது. அதே போல அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டுட்டும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம், தவறு கிடையாது. சோ இந்த டெக்னிக் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடையாதுங்க. தவிர்க்கவே முடியாத காரணங்கள் ஏற்பட்டால் மட்டும் நீங்க பிரேக் எடுங்க. மற்றபடி எந்த ஒரு நாளும் நீங்க பிரேக் எடுக்காமல் கண்டினியூஸா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பேப்பர்லலாம் இந்த நம்பரை நீங்க எழுத வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட்புக் அல்லது டைரியை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி எழுதின நோட்புக் அல்லது கசங்கி போன கிழிந்து போன நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய நம்பரை நம்ம எழுத போறோம். அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட்புக் அல்லது டைரி நீங்க எடுத்துக்கோங்க. அது ரூல்டு அன்ரூல்டு எது வேணாலும் இருக்கலாம். 54 முறை எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். அதற்காக நீங்க ஆல்ரெடி 1 to 54 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. முன்னாடியே நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு அதற்கு பிறகுதான் இந்த நம்பரை எழுதணும். எழுதும் பொழுதே 1 to 3 நீங்க நம்பர் போடக்கூடாது. இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க 1 to 54 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டு அதற்கு பிறகுதான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். 786 நம்பர் எழுதுற பழக்கம் இருக்கிறவங்களும் இந்த நம்பரையும் நீங்க சேர்த்து எழுதலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரே நோட்புக்ல எழுதாதீங்க. இந்த நம்பரை எழுதுறதுக்கு தனி நோட்புக்கை நீங்க வச்சுக்கணும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை பயன்படுத்தி நீங்க எழுதுங்க. அது பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதுல வேணாலும் எழுதலாம். ஆனால் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் கான்செப்ட தாங்க இப்ப நம்ம பயன்படுத்த போறோம். அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த நம்பர் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 7777. அதாவது 4 ஏழுகள். நம்ம வாழ்க்கையில லக் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய நம்பர் இது. ஒரு நாளைக்கு 54 முறைகள் இந்த நம்பரை எழுதுவது ரொம்பவுமே சுலபமான விஷயம். ரொம்ப வேக வேகமா எழுதாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா எழுதுங்க. குறிப்பிட்ட நேரத்துல தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த நம்பரை எழுதுங்க. தினமும் ஒரே நேரத்துல தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரமா பார்த்து தேர்வு செய்யுங்க. முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து இந்த நம்பரை எழுதுங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஸ்டெச்ல 54 முறை நீங்க எழுதணும். பிரேக் பண்ணி எழுதக்கூடாதுங்க. அதாவது காலையில ஒரு 10 முறை, மதியம் ஒரு 10 முறை, மாலை நேரத்தில் ஒரு 20 முறைன்னு நீங்க பிரிச்சு எழுதக்கூடாது. ஒரே நேரத்தில் தான் 54 முறை இந்த நம்பரை நீங்க எழுதணும். வீட்டில் ஒர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துலன்னு எந்த இடத்திலிருந்து வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம். ஆனால் இதை எழுதுற நேரத்தில் யாரும் உங்களை தொந்தரவு செய்யாமல் நீங்க பார்த்துக்கணும். எழுதி முடிச்சதற்கு பிறகு அந்த நோட் புக்கை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. யாரும் பார்க்காத மாதிரி சேஃப்டியா ஒரு ஹைட்டான ஷெல்ஃப்ல அல்லது மறைவான இடத்துல அந்த நோட் புக்கை வச்சிடுங்க.
வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தால் பிரச்சனை கிடையாது. வெளியாட்கள் யாரும் அதை பார்க்காத மாதிரி நீங்க வச்சிடுங்க. ஒரு நோட்புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட்புக் வாங்கி நீங்க எழுதலாம். பழைய நோட்புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமான மனநிலையில இந்த நம்பரை நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருந்தால் அதே பேஜ்ல நீங்க பக்கத்துல எழுதிக்கிட்டே வாங்க. பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க. மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 54 முறை எழுதணும். அதுதான் நமக்கு தேவை. அதனால ஒரே பேஜ்ல இடம் இருந்தால் அங்கேயே நீங்க பக்கத்துல எழுதிட்டு வாங்க. அந்த பேப்பர் ஃபுல்லான உடனே நீங்க அடுத்த பக்கத்துல எழுதலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ தேவையை மனசுல நினைச்சுக்கிட்டோ இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தாதீங்க. அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் இது. அதனால ஜஸ்ட் நீங்க கேஷுவலா இதை எழுதிட்டே வாங்க. தினமுமே இதை ஒரு சந்தோஷமான வேலையாக நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு மாதத்திற்குள்ளேயே உங்களுடைய லைஃப்ல நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படும். கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் தவறாமல் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.